எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோல ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 18 ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிவிஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் தேர்ட் பிளேஸ். மைத்ரி 15 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையிலான பயிற்சி. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1939ஆம் ஆண்டு. மின்னணு உதிரிபாக உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டு. ஜூலை 2026 இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் டேஷ். ஆன்சர் 5.1%. பெற்றோர் இருவரையும் இழந்து வாழும் HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் 3000 ரூபி வழங்க போறாங்க. இரும்பு கண்மணி திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6th 9th அப்புறம் 11th. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி செய்யப்படுகிறது? பயிர்க்கடன். ஆன்சர் 100%. முழுவதுமாகவே தள்ளுபடி செய்யறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. 7 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 19th கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள். பெரியோரை துணை கோடல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நெக்ஸ்ட் திருக்குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது இடிப்பாறை அப்படின்னா ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா இடித்து கடிந்து நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி திருத்தக்கூடிய ஒரு பெரியோரை துணையாக அவங்கள தன்னோட பாதுகாப்பாக கொண்டில்லாத ஒரு மன்னருக்கு எதிரிகள் பகைவர்கள் யாருமே இல்லைன்னாத்தையும் அவரே அவருடைய செயல்களால அழிந்துருவாரு, கெட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இடிப்பாறை அப்படின்னா இடித்து திருத்தக்கூடிய பெரியோரை துணையாக பாதுகாப்பாக, ஏமரா அப்படின்னா என்னன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதை பாதுகாப்பாக கொண்டில்லாத மன்னனா இருக்காரு அப்படின்னா அவரை கெடுக்கணும்னு புதுசா வேற யாரும் வர தேவையில்லை, அவரே அவரோட செயல்களால அவரே அழிந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கெடுப்பார் இலானும் கெடும். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். 2025ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17 விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அர்ஜுனா விருது அப்படிங்கிறது விளையாட்டு துறையில சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு தான் அர்ஜுனா விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ஒரு 17 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அர்ஜுனா விருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான். விளையாட்டு அமைச்சகத்தினாலதான் இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ அர்ஜுனா விருது 17 பேருக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ்ல தடகள வீரரான தேஜஸ்வின் சங்கர், முகமது அஜ்மல், அப்புறம் பிரியங்கா கோஸ்வாமி. இந்த முக்கியமான விருது கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பார்த்துக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க, சரியா? அடுத்து ஹாக்கி பிளேயர் ராஜ்குமார் பால், லால் ரெம்சியாமி, இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஹாக்கி. நெக்ஸ்ட் கபடி பிளேயர் கர்ஜித் பூஜா, இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அர்ஜுனா விருது. செஸ் பிளேயரான திவ்யா தேஷ்முக், அப்புறம் விதித் குஜராத்தி, இவங்க 2 பேருக்கும் சதுரங்க வீரர் மற்றும் வீராங்கனைகளா இருக்காங்க. இவங்களுக்கு அர்ஜுனா விருது. பேட்மிண்டன் வீராங்கனையான மரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த், இவங்களுக்கு அர்ஜுனா விருது. குத்துச்சண்டை பாக்ஸிங்ல பாத்தீங்கன்னா நரேந்தர் பாவால், அப்புறம் நரேந்தர் பாவால், இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மற்றும் துப்பாக்கி சுடுதல் வீரரான தனுஷ் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. பேரா துப்பாக்கி சுடுதல் வீரரான ருத்ராஜ் கந்தல்வால், இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. துப்பாக்கி சுடுதல் வீரரான அகில் சோரனுக்கு கொடுக்குறாங்க. பேரா தடகள வீரரான ஏக்தா அபியானுக்கு அறிவிக்கிறாங்க. அடுத்து ரோயிங் வீரர் அரவிந்த் சிங், இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த அர்ஜுனா விருது. 17 பேர் மொத்தம். அர்ஜுனா விருதுல வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அருமை நாயகம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரு. அடுத்து துரோணாச்சாரியா விருது. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1985ஆம் ஆண்டு தான் துரோணாச்சாரியா விருது நிறுவப்பட்டிருக்கு. துரோணாச்சாரியா விருது அப்படிங்கிறது என்னன்னா சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்ல கோச்சா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன்படி இப்போ பர்வீர் சிங் கொடுத்திருக்காங்க, சோட்லால் யாதவ் அவருக்கு அறிவிச்சிருக்காங்க, நேஹா சான் இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க.
அடுத்த துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ அதுலயே கோச்லயே பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தர்மேந்திர யாதவுக்கும் வீரேந்தர் குமார் அவர்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த அவார்ட்ஸ். நெக்ஸ்ட் தகைசால் தமிழர் விருது மா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வி மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா விருது நௌஷின் பானு சந்த் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் நல்லாளுமை விருதானது லட்சுமி பவ்யா தண்ணீர், அப்புறம் சதீஷ் பிரபு, கீதாஞ்சலி இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அவார்ட்ஸ் தனியாவே வீடியோ போட்டிருப்போம், அதுலயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து சமிட்ஸ் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா கோவளத்துல வந்து இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடக்க போது. யாருடைய தலைமையில அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில தான் நடக்க போகுது. ஸோ இதுல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்கிறாங்க. ஆகஸ்ட் 20 நடக்க போகுது. எங்கன்னா சென்னையில கோவளத்துல. தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரி தென் மாநிலங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் இதுல பங்கேற்பாங்க. ரீசன் நியூஸ் பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டமானது குவாஹாத்தில நடைபெற்றிருக்கு. 52nd G7 மாநாடு பிரான்ஸ்ல நடைபெற்றது. அடுத்து பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு நியூ டெல்லியில நடைபெற்றது. பிரிக்ஸ் விண்வெளி முகமைகள் தலைவர்கள் மாநாடானது பெங்களூர்ல கர்நாடகால நடைபெற்றது. அடுத்து பாக்சிலிகா மாநாடு 2வது பதிப்பானது வாஷிங்டன் டிசி அமெரிக்காவிலேயே வாஷிங்டன் டிசில நடந்துச்சு. அடுத்து இண்டெக்ஷன் ரிப்போர்ட் தமிழகத்தில் எத்தனை சதவீத பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 44.2% பெண்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல உடல் பருமனால 44.2% பெண்களும், அதே மாதிரி ஆண்கள்ல 38.8% ஆண்களும் இந்த உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இறக்குறாங்க இல்லையா, மொத்த இறப்புகள்ல 75% வந்து தொற்றா நோய்களால தான் தமிழகத்துல உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. தொற்றா நோய்னா சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்பு, இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா, அதனாலதான் 75% டெத்துங்கிறது இங்க நடக்குது தமிழ்நாட்டுலன்னு சொல்லியிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தத்தினால 29.4% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை நோயினால 19.5% பேர் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் தான் காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் பிஎம் கேர்ஸ் நிதி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது கரோனா டைம்ல தான் நிறுவியிருப்பாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறத, அதாவது 2020ஆம் ஆண்டு. ஸோ கரோனா அவுட் பிரேக் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டைம்ல இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா குடிமக்களுக்கு வந்து உதவி வழங்கணும், அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும், எமர்ஜென்சிக்கான சர்வீசஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கியிருப்பாங்க. சோ இந்த திட்டத்துல 2024 to 25 உள்நாட்டு நன்கொடை 479 கோடி கிடைச்சிருக்கு. இதுக்கு இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்னு சொல்றோம் இல்லையா, இதுல கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க இந்த ஸ்கீமுக்கு. இது வந்து ஃபுல்லாவே ஃபண்ட் கலெக்ட் பண்றதுதான். யார் வேணாலும் இதுல வந்து ஃபண்ட் கொடுக்கலாம், நிதி நன்கொடை திரட்டப்படுறதுதான் இந்த ஸ்கீம். அந்த நன்கொடை மூலமாக சுகாதார வசதிகளை மேம்படுத்துறது. இது முக்கியமா எமர்ஜென்சி டைம், கரோனா மாதிரி ஏதாவது திடீர்னு ஒரு சுகாதார பாதிப்புகள், ஏதாவது ஒரு பேரிடர்னால திடீர்னு ஒரு சுகாதார பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம எதிர்கொள்வதற்காக தான் இந்த பிஎம் கேர்ஸ் நிதிங்கிறது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட். அதாவது எமர்ஜென்சியான ஒரு டைம்ல, அவசர கால டைம்ல குடிமக்களுக்கு உதவி நிதி வழங்குவதற்கான ஒரு ஃபண்ட் தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. இத நிறுவப்பட்ட காரணம் என்னன்னா, COVID-19 வந்து ஏற்பட்டதுனால இந்த மாதிரி பொது சுகாதார அவசர நிலைகள், ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல அந்த பேரிடர்களை நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டோட தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இந்த ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் ஒதுக்குறது கிடையாது, இது ஒன்லி நன்கொடைகள் மூலமாக தான் இந்த நிதியானது பெறப்படுது. ஸோ இதே மாதிரி பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு சொல்றோம் இல்லையா, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிவு இருக்கு சில்ட்ரன்ஸுக்காக. அது என்னன்னா, 2 பெற்றோர்களையும் கரோனானால உயிரிழந்தவங்க, கரோனானால இழந்தவங்க அல்லது ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரைக்கும் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த பிஎம் கேர்ஸ் சைல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சில்ட்ரன்ஸ்க்காக.
அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது குழந்தைக்காக 3வது முறையாக மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 1 இயர் வரைக்கும் மகப்பேறு விடுப்பு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 1 இயருக்கான சம்பளத்தோட அந்த மகப்பேறு விடுப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனாலதான் அதை பத்தி பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி சலுகைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில இப்போ 3வது குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு 1 வருஷம் சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பானது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3வது குழந்தைக்கு விடுப்புங்கிறது 12 வாரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 1 இயரா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு உருவாக்கப்படும் செயலி இது? ஆன்சர் வெற்றி பாதை செயலி. ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக தயாராகக்கூடிய தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்காக இப்போ வெற்றி பாதை செயலி அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இது வந்து மனிதவள மேலாண்மை துறை தான் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். சமீபத்தில் நம்ம பார்த்த ஆப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா ஷைன் ஆப். ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அங்கே உள்ள சேவைகள் வந்து தூய்மையானதாக சரியாக இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக, அந்த தரத்தை ஸ்டாண்டர்டை வந்து பார்க்கறதுக்காக. அடுத்து இந்தியா விஸ்தரன் செயலி. இது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அது சம்பந்தமான புதுப்பிப்புகளை இப்போ அப்டேட்ஸை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா விஸ்தரன் செயலி. ஷீ பாக்ஸ் போர்ட்டல். இது என்னன்னா இப்போ ஒர்க் பிளேஸ்ல உமன்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஒர்க் பிளேஸ் பாதுகாப்பானதை உறுதிப்படுத்துவதற்காக சேஃப் இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஷீ பாக்ஸ் போர்ட்டல்ல புகார்களை வழங்க முடியும். அடுத்து உமாங். இது என்னன்னா இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதி, அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக உமாங் இருக்கு. அடுத்து சதி போர்ட்டல். இதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கற்றல் கருவிகள். இப்போ நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லேர்னிங் பண்றதுக்கான அதுக்கான டூல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுதான் இந்த சதி போர்ட்டல். அடுத்து சமிட்ஸ். UNCCD COP17 மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் மங்கோலியால தான் நடக்குது, உலான் பதார்ல. இந்த UNCCD அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். அதாவது பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு, அதுதான் வந்து UNCCD அப்படின்னு சொல்றோம். இந்த UNCCD உடைய 17வது மாநாடு தான் மங்கோலியால இப்போ நடைபெறுது. இப்போ இந்த மாநாடு வந்து ஆகஸ்ட் 17 இருந்து 28 வரைக்கும் நடக்குது. 197 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள், நாடுகள் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதுல பங்கேற்றிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல இந்தியா வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் எவர் அந்த கிராஸ்லேண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு கைடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா கிராஸ்லேண்ட் இந்த புல்வெளிகள் இருக்கு அப்படின்னா அது வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணி அதுல இங்க உள்ள புல்லெல்லாம் அகற்றிட்டு அங்கே மரத்தை வளர்க்கணும், எல்லாமே கிரீனரியா மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரோட இனத்தை சேர்ந்த மரம்னா இங்கே வளராது. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படிங்கிறது செட் ஆகாததுனால வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து இங்கே அந்த பிளான்ஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா இங்கே உள்ள புல்லெல்லாம் அதை அகற்றிட்டு நீரெல்லாம் இது உறிஞ்சி நிலத்தடி நீரை கம்மி பண்ணி அந்த இடத்த வந்து டெசர்ட்டா மாற்றிடுது. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இப்போ கிராஸ்லேண்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அங்கே புல்லே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடை வந்து கொடுத்துருக்காங்க. இன்வேசிவான ட்ரீஸ் எல்லாம் கொண்டாந்து இங்கே வளர்க்காம அதில் என்ன வளர்க்க முடியுமோ அதை வளர்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும், டெசர்டிஃபிகேஷனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு கைடு. ஸோ புல்வெளிகள் மற்றும் திறந்த இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான முதல் வழிகாட்டியை இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ கருப்பொருள் என்ன அப்படின்னா நிலத்தை மீட்டெடுத்தல் மற்றும் நம்பிக்கையை மீட்டெடுத்தல். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ் வந்து பாலைவனமாகிட்டு வருது. ஸோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சமிட். செமிகான் இந்தியா 2026 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில தான் இந்த செமிகான் இந்தியா மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. நம்ம செமிகண்டக்டர் உற்பத்தியை நம்ம நாட்டில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செமிகான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு
செயல்படுத்துறாங்க. இப்போ 2.0 கூட தொடங்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது சம்பந்தமான செமிகான் உற்பத்தி இந்திய நம்ம நாட்டில் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் அதை வலியுறுத்துற வகையில் அதுக்கான ஒரு மாநாடாக இந்த செமிகான் மாநாடு நடத்தப்படுது. 5வது எடிஷன் இந்த வருஷம் நடத்தப்பட போது. ஸோ புதுதில்லியில 17 to 19 தேதி வரைக்கும் செப்டம்பர்ல நடக்க போகுது. இந்தியாவுடைய செமிகண்டக்டர் உற்பத்தி துறையை உலக அளவுல நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுது. அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம், டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு இன்சுலின் வழங்கும் புதிய திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இப்போ டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் மருந்துகள் வழங்கும் திட்டமானது ஸ்டார்ட் பண்றாங்க. 9.94 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, புதுச்சேரி இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைந்த நாள் டேஷ். ஆன்சர் ஆகஸ்ட் 16. புதுச்சேரிங்கிறது பாத்தீங்கன்னா 2 கட்டமா இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1954 பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா புதுச்சேரி பிரெஞ்சுல இருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியாவோட சேர்த்திருப்பாங்க முதல் கட்டமாக. அடுத்து 2ஆம் கட்டமாக முழுவதுமாக அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1962. அதுதான் டிஜூ டிரான்ஸ்பர் டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டேயா செலிப்ரேட் பண்றாங்க. சட்டப்பூர்வமாக புதுச்சேரி இந்தியாவோட இணைக்கப்பட்ட நாள், பரிமாறிக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் 16 நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது எப்ப நடந்துச்சுன்னா 1962 பிரான்ஸ்லேருந்து புதுச்சேரி விடுதலை பெற்ற இந்தியாவோட இணைந்த நாள். அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிசி டெஸ்ட் பேட்ச் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஜிஎஸ் பேட்ச், தமிழ் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. தமிழகத்தில் எத்தனை சதவீத பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 44.2% பேர். PM கேர்ஸ் நிதி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2020ஆம் ஆண்டு. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஓராண்டு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்காக உருவாக்கப்படும் செயலி எது? ஆன்சர் வெற்றி பாதை செயலி. UNCCD COP17 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மங்கோலியால. செமிகான் இந்தியா 2026 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு இன்சுலின் வழங்கும் புதிய திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. புதுச்சேரி இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைந்த நாள்? ஆன்சர் ஆகஸ்ட் 16. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.